மார்னிங்ல இருந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாமே நான் ஷூட் பண்ணிட்டே வந்திருக்கேன். அப்படி இல்லை சார், அந்த பக்கமா போறீங்க தங்கம். நான் ஒரு ஈஸியான ஒரு கொத்துக்கறி ரெசிபி சொல்லித்தரேன். ஹீரோ இன்கிரீடியன்ட் மட்டன் கீமாவை ஆட் பண்ணிக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல வச்சிருக்கேன்னா, கொத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஐஸ் கொட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஹாய் ஆல், வெல்கம் டு நம்ம தமிழ் வைப்ஸ். எல்லாத்துக்கும் மெரி கிறிஸ்மஸ். இன்னைக்கு இது வந்து ஒரு கிறிஸ்மஸ் டே vlog. மார்னிங்ல இருந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன நடந்ததுன்றது எல்லாமே நான் ஷூட் பண்ணிட்டே வந்திருக்கேன். கம்பைல் பண்ணி போடுறேன் ஈவினிங் வரைக்கும் எப்படி இருக்குன்றது. உங்க எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ் ரொம்ப பை த டைம் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கும். உங்க எல்லாத்துக்குமே கிறிஸ்மஸ் ரொம்ப நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே, வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே விஷ் யூ ஆல் மெரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். 2026 வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா அமையணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ட்ரெஸ்ஸு வந்து வெஸ்ட் சைட் வார்க் பிராண்டு. நான் அன்பாக்சிங் வீடியோவில் கூட இந்த ட்ரெஸ்ஸை காட்டியிருந்தேன். லிங்க் வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். என் சிஸ்டர்ஸ் சொன்னாங்க இன்னும் கூட இது அவைலபிளாக இருக்குது வெஸ்ட் சைட்லன்னு சொல்லிட்டு. திஸ் டைம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ சம்திங் இந்தியன். அதனால நான் இந்தியாவிலேருந்து வந்த இந்த ட்ரெஸ்ஸையே வேர் பண்ணிக்கிட்டேன். ஷெர்விக்குட்டி மில்க் குடிச்சிருக்காரா? குக்கீஸா? நல்லா பாரு, குக்கீஸ் கடிச்சிட்டு வச்சுட்டு போயிருப்பாரு, ஃபுல்லாக சாப்பிட்ருக்க மாட்டாரு. ஏன்னா அவர் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றாருல. அப்படி இல்லை சார், அந்த பக்கமா போறீங்க தங்கம். என்ன தங்கம், நீ கேட்டதை வச்சுட்டாரா சாண்டா? என்ன கேட்டா? சாண்டா கிட்ட என்ன கேட்டீங்க அன்னைக்கு சொல்லிட்டு வந்தீங்க? நைட்டு வந்து ஷெர்வின் சாண்டாக்கு குக்கீஸும் மில்க்கும் வச்சுருந்தாரு. ஹாஃப் மில்க் குடிச்சிட்டு குக்கீஸ் சாப்பிட்டுட்டு சாண்டா ஷெர்வினுக்கு வந்து சாக்லேட்ஸும் இந்த ரோபோ கிஃப்ட்டும் கொடுத்துருக்காரு. ஷெர்வின், இதுதானே நீங்கள் சாண்டா கிட்ட கேட்டீங்க? It's a robot. It's a white robot. சூப்பர் ஷெர்வின். Huh? சாரா, நீங்கள் கேட்டதை வச்சுட்டாரா? சூப்பர். கிறிஸ்மஸ் மார்னிங் நான் ஒரு ஈஸியான ஒரு கொத்துக்கறி ரெசிபி சொல்லித்தரேன். இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மட்டன் கீமா கொத்துக்கறி வித் பூரி தான். இதுக்கு வந்து ரோஸ்டிங்க்கு வந்து 5 இன்க்ரீடியண்ட்டு. ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பேன் சூடானோடனே ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கியூமின், மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. 1 ஸ்பூனே போடலாம், ஏன்னா நான் ஒரு 1/2 கிலோ கொத்துக்கறிக்கு சொல்கிறேன். 1 பவுண்ட் ஆஃப் கொத்துக்கறி. ஸோ இங்கே காரியண்டர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் போட்டுக்கணும். பூரிக்கு வந்து இது சூப்பராக இருக்கும். நிறைய பேர் தோசைக்கு சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் வந்து இது எப்பவுமே பூரிக்கு தான் பண்ணுவோம் ஊரில். ஸோ அதே தான் இங்கேயும் பசங்களுக்கு அதே பழக்கிட்டனால எல்லாத்துக்குமே இந்த பூரி கொத்துக்கறி ரொம்ப பிடிக்கும். வரமிளகா வந்து ட்ரைடு சில்லிஸ் ஒரு 4 போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம தேங்காவும் அரைச்சி விடுவோம். நான் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லியும் 2 போட்டுப்பேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது கூட வந்து ஒரு 2, அதான் நான் காஷ்மீரி சில்லி போடுவேன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் போட்டுட்டு இந்த கறி லீவ்ஸையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் இதுக்கு மசாலா. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம். நான் வந்து கொத்துக்கறிக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு, தாளிப்புக்கான நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அந்த தாளிப்பு விஷயம்லாம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து சும்மா ஒரு பட்டை, ஒரு ஆனி சீட்ஸு, 2 லவங்கம், கொஞ்சம் சீரகம், இதெல்லாம் தாளிப்புக்காக போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடா இருந்ததுனால அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆனியன் வந்து ஒரு பெரிய ஆனியன் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன்.
இப்போ ஆனியன் நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. மீன்வாயில் என் கசின் வந்து லஞ்சுக்கு வரா எங்கள் கூட. தேர் ஜாயினிங் அஸ் ஃபார் லஞ்ச், கிறிஸ்மஸ் லஞ்ச். ஸோ அவங்களுக்கு வந்து நான் சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரெசிபியை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணல. அதுக்கு ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன், என்னோட பிரியாணி ரெசிபியே. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் நான் போட்டுக்கிறேன். நான் கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக அரைச்சிட்டனால might require 3 or 4 spoons, பட் நீங்கள் கெட்டியாக அரைக்கும் போது just add 2 spoons. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நான் இந்த டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் குட்டி குட்டியா 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா வணங்கினோடனே ஹீரோ இன்கிரீடியன்ட் மட்டன் கீமாவை ஆட் பண்ணிக்கணும். நான் ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபில்டர்ல வச்சிருக்கேன்னா, இந்த ஊர்ல வந்து மட்டன் வந்து பயங்கர, நம்ம ஊர் மாதிரி இல்ல, ரொம்ப குட்டி குட்டியா இது பண்ணி கொடுத்துருவாங்க, சாப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே வாஷ் பண்ணோம்னா பாதி மீட் வந்து போயிடும். நான் அதுக்காக இந்த மாதிரி ஒரு சீவ் வாங்கி வச்சிருக்கேன். எப்பவுமே மட்டன் போட்டோடனே மசாலாலாம் ஆட் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி அந்த கலர் டேர்ன் ஆகணும். அந்த பிங்க் கலர் டேர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் மசாலாஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ண போறேன். ஸோ டர்மரிக் வந்து எந்த ஒரு நான்வெஜ்லையுமே டர்மரிக்கை நம்ம ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு சின்ன ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் போட்டுட்டு சால்ட் கொஞ்சம் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்டே நான் டொமேட்டோ வதக்கும் போது நான் போட்டிருக்கேன். பட் ஸ்டில் இப்போ இந்த சால்ட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த இன்கிரீடியன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் தேங்காய் பால் மட்டும் விட்டாலே போதும். கறி லீவ்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோன்னே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் விட்டு குக்கர்ல ஒரு 3-4 விசில், டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மீட், அந்த மாதிரி போட்டு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கொத்துக்கறி ரெடி. ரொம்ப வாட்டரியா பண்ணிடாதீங்க. பூரிக்கு வந்து ஒரு மசால் கன்சிஸ்டன்சில இருந்தா சூப்பரா இருக்கும். குக்கர் மூடி ஒரு 3 விசில் விட போறேன். தண்ணி மட்டும் தான் ஊத்திருக்கேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பால் விட போறேன். கொத்துக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பூரி கூட வச்சு சாப்பிட போகிறோம். சர்ச்சுக்கு வந்துட்டோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து இஸ்லாண்டில் மெட்ரோ பார்க்கில் இருக்க சர்ச்சு. இதுதான் வருஷம் வருஷம் போவோம் நாங்கள் இங்கே முன்னாடி இங்கே இருந்தனால. ஸோ அதையவே தான் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். சமையல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு நாங்கள் சர்ச் போகும்போதே கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அங்கே சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருந்தது. எப்பவும் இருக்க அளவுக்கு இந்த தடவை அவ்வளோவா கூட்டம் இல்லை. மேபி இதுக்கு முன்னாடி ஒரு சர்வீஸ் இருந்தனால அதில் நிறையா கூட்டம் இருந்திருக்கலாம். நாங்கள் போன சர்வீஸில் ஓரளவுக்கு தான் கூட்டம் இருந்தது. பட் இது வந்து கிறிஸ்மஸ் அப்போது இந்த சர்ச்சை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் போய் பாருங்கள். நியூ இயர் வரைக்குமே இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அந்த ரெட் கலர் பாயின்செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சு பிளான்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. சர்வீஸ் முடிச்சோடனே இந்த மாதிரி டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான். ஸோ டொனேஷன்ஸை யூஸ் பண்ணி இந்த சர்ச்சோட வெல்ஃபேருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மெட்ரோ பார்க் பக்கத்தில் இருக்க இஸ்லாண்டில் இருக்க சென்ட் சிசலியா சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு தான் நாங்கள் அங்கே மெட்ரோ பார்க்கில் இருக்கும் போது விசிட் பண்ணுவோம். ஸோ ஸ்டில் வந்து இப்போது வந்து கிறிஸ்மஸ் டைமில் எவ்ரி கிறிஸ்மஸ்க்கு நான் இதே சர்ச்சையே விசிட் பண்ணணுன்னு தோணும். அதனால் போயிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் க்ரீட் பண்ணிக்கிறாங்க, லெட் பீஸ் பி வித் யூன்ட்டு. நம்ம குஷி படத்தில் வந்து அந்த ப்ரேயர் முடிச்சோன்னே எல்லாரும் திரும்பி ஜோதிகாலாம் சொல்லிப்பாங்க இல்லையா, சமாதானம்னு. அந்த மாதிரி இங்கே சொல்கிறது தான் பீஸ் பி வித் யூ. அங்கே தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்ட்டு இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்களையும் க்ரீட் பண்ணிப்பாங்க. தட்டும் இது ஒரு கிறிஸ்மஸ் டேங்கிறனால கிறிஸ்மஸ் விஷஸும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஆல்மோஸ்ட் வந்து சர்வீஸ் முடிஞ்சிருச்சு.
சர்வீஸ் நடக்கவே நடுவில் இந்த கேரல்ஸும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் கிறிஸ்மஸ் அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு போனதுலேருந்தே பேஷன்ஸே கிடையாது. அவனை ஒரு இடத்துல பிடிச்சி உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி வெளியே கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் அவனை சமாதானப்படுத்தி தான் உள்ளே கூட்டிகிட்டு போகணும். ஸோ முடிச்சோடனே எல்லோரும் உடனே கிளம்ப மாட்டாங்க. இது ஒரு கிறிஸ்மஸ் டேங்கிறனால அப்படியே ஒரு மீட் அண்ட் க்ரீட் மாதிரி ஒவ்வொருத்தங்களை மீட் பண்ணிப்பாங்க. நாங்கள் இந்த தடவை நிறைய இந்தியன்ஸை கூட இங்கே மீட் பண்ணோம். முடிச்சோடனே இங்கே முன்னாடி போய் அழகான டெக்கரேஷன்ஸ் கூட நின்று நாங்களும் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு வந்தோடனே என் கசின் வரான்றதுக்காக அவங்கள லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியோட ஈவினிங் வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். சர்வீஸ் முடிஞ்சு கிளம்பியாச்சு. இதுதான் எங்களோட கிறிஸ்மஸ் லஞ்ச். சிக்கன் பிரியாணி, பூரி, கொத்துக்கறி, எக்கு, ரைத்தா. இந்த வீடியோ வந்து நான் கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே எடுத்தேன். கிறிஸ்மஸ்க்கு நெக்ஸ்ட் டே இங்கே பயங்கரமான ஐசி வெதராக இருந்தது. இன்னைக்கு வந்து நாங்கள் 3rd ஹாலிடே ஹோஸ்டிங் பண்ணுறோம். ஆல்பன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்ஸ் மீட்டப்காக. அதுக்கு நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு காட்டுறேன். இது வந்து மிக்ஸ் வெஜ் பிரியாணி, பன்னீர்லாம் போட்டு செஞ்சுருக்கு. ரைத்தா, மட்டன் பிரியாணி, மஷ்ரூம் கறி, இது வந்து ரோஸ்டட் எக்கு, இது வந்து சிக்கன் கறி, இது வந்து ஸ்டோர் பாட் குக்கீஸ் தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். இது வந்து பாய்ஸ் ஒன்லி நைட்டு. இன்றைக்கும் அகைன் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு ஸ்னோ டே தான். பயங்கரமான ஸ்னோ சொல்லியிருக்காங்க. நாளைக்கு மார்னிங் நான் எப்படி இருக்குன்னு ஸ்னோ ஷார்ட்ஸ் போடுறேன். வீடியோவில் இது எந்த அளவுக்கு கேப்சர் ஆகுன்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான். பட் ஐஸாக கொட்டுது. ஸ்னோவாக இல்லை, பட் ஐஸாக கொட்டுது. சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். இந்த ஐஸில் என்ன ப்ராப்ளம்னா ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும். அதனால் பார்த்து தான் நடந்து போகணும். கார் எடுத்துகிட்டு போகலான்னு தான் ட்ரை பண்ணோம். பட் கார்லாம் அப்படியே கிளாஸ் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஐஸ் கொட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்கும். செல்விக்குட்டி அம்பர்லாக்குள்ளவா? வாங்க ஷெர்வி. எப்படியோ கேர்ஃபுல்லாக வந்துட்டோம் அவங்க வீட்டுக்கு. இதே போல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். தேங்க்யூ.